பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 10/11/2025 அன்று ஒளிபரப்பான ப்ரோமோ மற்றும் அப்டேட்டுகளை குறித்தான ஒரு விஷயத்தை இந்த எபிசோடில் பேச போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி பாரு கண்ணில் அடிபட்டுருச்சு. பாரு ஒரு ஃபவுல் கேம் விளையாண்டாங்க. சபரிமலையும் தப்பு இருக்குதான்னு கேட்டால் வாய் லூஸ் ஸ்டாக்கில் சபரி நிறைய வாய் விட்டார். பட் ஆஸ் யூஷுவல் மண்டேஸ்னால் நம்மளுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே தான் இருக்குது. இப்போ எல்லாருமே கனி கொண்டு அரோராலேருந்து எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோவே தலைவருக்கான கான்செப்ட், அதற்காக போட்டி நடக்குது. அதில் சபரி வெற்றி பெறார். ஆனாலும் ஃபவுல் கேம் பாரு விளையாடிருக்காங்க. அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டுடுச்சு. அழுகுனி ஆட்டமே நிறைய இடத்துல விளையாடிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சண்டையில் இவ்வளோ அக்ரெசிவாக ஆகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான அக்ரெசிவான ஒரு பிளேயை விக்கல் விக்ரம் கிட்டேயும் இவங்க பண்ணியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு ஆணை நம்ம தடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி வேணாலும் தடுக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணணும். சபரி கையை கட்டி வச்சுக்கிட்டு பயங்கரமாக தள்ளுவார்னு வச்சுக்காங்களேன். அதில் ஏன் அவர் தள்ளுறாரு அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அதை பற்றியும் பேசலாம். ஆனால் நிறைய வேர்டு பயங்கரமாக விட ஆரம்பிக்கும் பொழுது தான் அவர் தள்ளி விட்றாரு. இது மொதல் ப்ரோமோவில். ரெண்டாவது ப்ரோமோவில் என்னென்னா, பார் கம்ருதீன், வினோத் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மேட்சோ ரொம்ப பெரிய ஆளாக இருக்கக்கூடிய சபரி என்னை இது மாதிரி மேன் ஹேண்டிலிங் சம்திங் அவங்க என்னை தடியெலாம் விடும்போது இங்கே யாரும் எனக்காக பறிஞ்சு பேசவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை குறையாக பார்வதி சொல்கிறாங்க. கம்ருதீன், வினோத் அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் இதில் ரொம்ப முக்கியமானது மூணாவது ப்ரோமோ. இந்த மூணாவது ப்ரோமோ பற்றி தான் இதை நான் பேசவே வந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் 2 ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அதில் திவாகர் பாரிகிட்ட சொல்கிறாரு, இந்த ரம்யா ரொம்ப சீப்பான ஒரு விளையாட்டு விளையாடுது, சபரிக்கு சாப்பாடு அள்ளி வைக்குது, இப்போலாம் பார்த்து அதான் அவர் அந்த சாப்பாடு விஷயத்தில் ரம்யா ஒரு சீப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. வழக்கம் மாதிரி பார் திவாகரை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, திவாகர் அரோரா தூக்கி வச்சுக்கிட்டு கையை தூக்கி இடுப்பில் வைப்பார். இடுப்பில் வைக்கும்போது அந்த பொண்ணு கையை மாற்றி வச்சுருன்னு வச்சுக்காங்களேன். கனவா இல்லை காட்டுற அந்த மாதிரி பாட்டுக்கு அவர் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒத்துக்கும். ஒரு கட்டத்தில் திவ்யா வருவாங்க. அந்த பொண்ணை இறக்கி விடுங்க அப்படின்வாங்க. உளுந்துக்குன்னு தொலைச்சிட்டு போகுது, இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இறக்கி விட்டு அவங்க மண் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கீழே கிடக்கும். படுத்தா மாதிரி ஏதோ ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த காதல் வளர்த்தம் படமா ஏதோ ஒரு சிம்பு டைலாகை போட்டு என்னென்னோ பண்ணி மூக்கெல்லாம் சிந்தி பார்த்தேன்னு எரிச்சலாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, சரி விடுங்க, இட்டு வச்சு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஓடிட்டுருக்கு, அது வேறு விஷயம். அது அந்த கான்சிக்வன்சஸ் அவர் பார்ப்பார். பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் இல்லை. பட் ஆனால் இதில் இந்த விஷயத்தில் ஒரு ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அரோரா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் கான்வர்சேஷன் போகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பொசசிவ் ஆவன்னு தெரிஞ்சே நீ என் எதற்கு இப்படி பண்ணலாமா அப்படின்னு பார்வதி அரோராவை பற்றி திவ்யா கணேஷ்ட பேசுகிறாங்க. காரணம் என்னன்னா, கம்ருதீனும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இது இருக்கான், அதாவது கம்ருதீனுக்கும் பாருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு பவுண்டரியே செட் பண்ணி என்னை எதற்கு பொசசிவ் பண்ணுற, நான் பொசசிவ் ஆகும்னு தெரிஞ்சே நீ அந்த மாதிரி விஷயங்களை என் எதிர்க்க பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது திவ்யா பேசுனது நான் பார்த்தேன். ஒன்று, நீங்கள் 3 பேரும் உட்காந்து இதை பற்றி பேசி வெளியே வரணும், இல்லை இது கிடக்குது கழுதுன்னு தூக்கி போட்டு நீங்கள் விளையாட்டு கேமுக்கு வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகேவா? இவங்க போய் அரோரா கிட்ட பேசுவாங்க. அரோரா ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அரோரா கிட்ட பேசும்போது இவங்க சொல்லுவாங்க, என்னை காயப்படுத்துகிற மாதிரி நீ சொல்கிற அப்படின்னும் போது அரோரா சொல்லுவாங்க, ஒரு பவுண்டரி செட் பண்ணுற, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அதை சத்தமாக எல்லாரும் எதிர்க்கையும் சொல்கிற, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் அழறாங்க? அரோரா அழறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ப்ரோமோ. ஆனால் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ப்ரோமோ என்னென்னா, இந்த டாஸ்க்கு, கேப்டன்சி டாஸ்கில் அடித்தடி சண்டை அதெல்லாம் நடந்தது. இப்போ நம்ம விக்கல் விக்ரம் ஒரு வார்த்தை விடுவார். ஐ மீன் அந்த பேச்சுவாக்கில் ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்க போய் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ப்ரோமோ ஆக்சுவலி. 3வது ப்ரோமோ அதில் விக்கல் விக்ரம், உண்மையிலே விக்கல் விக்ரம் இப்போ தான் பேச வந்திருக்கிறாரு. இதில் என்னென்னா, இப்போ நான் ஏன் அந்த டைட்டில் வச்சோம்னா, கலகலப்பு படம் பார்த்துருப்பீங்க. கலகலப்பில் பார்த்திங்கன்னா இளவரசு கம்முன்னு இருப்பார். எங்கடா வாயிரம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மிர்ச்சி சிவா சொல்லுவார், எனக்கு தெரியாது அப்படின்னு பலாரம் அடிப்பாங்க. அடுத்தது எங்கடா வாயிரம் வைக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு போது அதுக்கு நம்ம விமல் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் அவனுக்கு தான் வயரம் இருக்குது தெரியல, அதனால தான் தெரியலன்னு சொல்கிறான் போது விமலுக்கு உதவிடும். இதெல்லாம் உதவிடும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இளவரசு ஒரு சட்டையை போட்டு சிரிச்சுட்டு இருப்பார்.
அதுக்கு வந்து முடிச்சு மாட்டி விட்ருவார். இப்படி இந்த பாருங்க, எங்களை அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் அமிதாப் மாமா மேலே மட்டும் நீங்கள் கையை வைக்க முடியாது. எவனா அப்படின்னு இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி வித்தியாசம் சட்டை போட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, பங்கில் வச்சுட்டு அவர் தான் எங்கள் அமிதாப் மாமான்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டு போல காட்டுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி 36 நாள் ஆகிப்போச்சு பிக் பாஸ். சரியா, இது நாள் வரை வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரியாக ஒரு விஷயத்த ஒன்று பண்ணிட்டு இருந்தார். நேற்று கூட வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து வார்த்தை விட்டு அதுக்கப்புறம் போய் சாரி கேட்டாருன்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா ஹீ ரியலைஸ்டு ஹிம்செல்ஃப். போய் கேட்பார். இன்றைக்கி வந்து என்னென்னா பாருக்கும் அவருக்கும் முட்டிக்கிறப்ப வந்து நீ வந்து நடுலுன்னு சொல்லி வந்து நீ வந்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கன்ட்டு இந்த சண்டை வந்து கேப்டன்சி டாஸ்க் நடந்த வெளியிலேருந்தே ஆரம்பிச்சு வரும். ஆக்சுவலி இவங்க வந்து அவருடைய உடம்பு மிக முக்கியமாக தொப்பையை வந்து அவங்க வந்து பானை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பானைப்பத்திரம் ஓனாண்டின்னு மாற்றிடுவாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, என்னை நீ பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவர் எடுத்துக்குவார். ஆக்சுவலி இந்த பானைப்பத்திரம் ஓனானின்னு திரும்ப அவங்க சொல்லுவாங்க, அப்படி தான்டா சொல்லுவேன், அப்படி தான் ஏன் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி போய் அந்த சண்டை வந்து உள்ளார வரலையும் போவோம். அப்புறம் ஜிப்ரீஷ் அந்த மாதிரியெல்லாம் மொழியில் போட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். முக்கியமாக வந்து பார்வதி குற்ற வந்து குட் புக்கில் இருந்து நம்மளுக்கு ஏன் அந்த சண்டை சச்சரவு அப்படிலாம் இருந்த விக்கல் விக்ரம் வந்து முதல் முறையாக சண்டைக்கு போயிருக்கிறாரு. அதுவும் பார்வதி எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அந்த சண்டையினுடைய நீட்சி தான் வந்து இந்த 3வது ப்ரோமோ. அங்கே வெளியிலே வந்து பானன்னு சொன்னது சபரியை வந்து அவங்க வந்து நிறைய வார்த்தைகள்லாம் விட்டு அதெல்லாம் நிறைய பீப்புளோ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி அதை விட அவுட் ஆகிட்டு அவங்க வந்து திரும்பவும் போய் அதாவது சபரி வந்து வர்றதில் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது தான் வந்து இவர் ஏதோ ஒரு வார்த்தை, அது சரியாக எனக்கு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது, இவர் ஏதோ ஒரு வார்த்தை விட்டாங்கன்றங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி கிரவுண்டில் எட்டு வருவாங்க. அதனுடைய நீட்சி தான் உள்ளாரையும் அந்த வந்து சண்டை. ஆரம்பத்தில் வந்து விக்கல் விக்ரம் வந்து நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு ஒதுங்கி நிற்காமல் இந்த மாதிரி வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு வேளை முன்னாடியே உள்ளார வந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு வந்து அவருக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிருக்கும். அவர் வந்து இந்த சாண்ட்ரா விஷயத்தில் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாறி இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், திவாகர் நீங்கள் மட்டும் நான் சொல்கிற பிரச்சனை கேட்டுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் வந்து ரிசைன் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து லேட்டாக ரியலைஸ் பண்ணி சொல்லுவார். அப்போ திவாகரை வந்து நீங்கள் வந்து சொல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, திவாகர் எல்லார்ட்டையுமே நீங்கள் வந்து என்னென்னா ஒரு குட் புக்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. அந்த குட் புக்லேயே இருந்தது தான் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய ஐடியாலஜி வந்து மங்க வச்சிருச்சுன்னே சொல்லுவேன். அதனால தான் ஒரு பொண்ணு வந்து ஒரே ஒரு ஆளை மாற்றணுன்றத கூட நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் அந்த பொண்ணை தூக்கிட்டு 12 டைம்ஸ் பெட்டராக நீ பண்ணணும்னு விநாயகிட்ட நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து சாண்ட்ரா வந்து எல்லா உழைப்பையும் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதை தூக்கி போட்டு விநாயகை தூக்கி வந்து உட்கார வச்சது தான் உங்களுக்கு பெரிய டவுன்ஃபால். அதனுடைய நீட்ஸ் தான் வந்து ஒரு தலைவர் பதவி வந்து இழந்தாருன்னு வச்சுக்காங்களேன். அந்த தலைவர் பதவி இழந்ததுக்கான ட்ரிகரே எங்கே அப்படின்னா, அவங்க எடிட்டிங் ரூமில் என்ன பண்ணிட்டாங்க, 12 டைம் அப்படின்றது 12 நம்பர்லாம் போட்டு இவரை கலாச்சி விட்டாங்க. அதுவே கிருன்னு ஏறி போயிட்டு இருந்தது. அது மட்டும் கிடையாது, சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து இந்த விளையாட்டை விளையாடவே முடியாது, சீக்ரெட் டாஸ்க்கை வந்து நான் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஆளை மாற்றலான்னும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்தது. எல்லாத்த விட இந்த திவாகர் அண்டு வீணா வந்து நான் நகர்த்தும் போது வந்து வாண்டடாக வந்து அவராக வந்து வண்டியில் வந்து ஏறினார். யார்? நம்ம விக்கல் விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னும் ட்ரிகர் ஆகிடுவார். அந்த ட்ரிகரானதனுடைய நீட்சி தான் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்லுவார், நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து அசிங்கமாயிட்டேன். ஏன்னா ஒரு பயங்கரமான மொக்காது. அதாவது அழுது வேலையை விட்டு போனதெல்லாம் வந்து அவரை பொறுத்தவரை மிகப்பெரிய அசிங்கம். அது மட்டும் கிடையாது, வெளியில் இருக்க டீம் வந்து நம்மளை வந்து காலி பண்ணுமே, நம்மளை வந்து கழுவி ஊற்றுமே அப்படின்ற ஒரு விஷயம் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே கலாய்ப்பாங்களே அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்வதியே சொல்லுவாங்க, சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டை கிழிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னை கீழ்ச்சிட்டாங்க நான் யாருமே கேட்கலன்னு வந்து கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒருத்தவங்களை வந்து கலாய்க்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது கமல் கூட சொல்லுவார், ஒரு ஜோக்கு ஒருத்தவங்களை காயப்படுத்தாமல் பண்ணவே முடியாது. அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கலாய் அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் பண்ணவே முடியாது, ரொம்ப ரேர். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து நிறைய பேரை கலாய்ச்சி நிறைய வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க உயிரை கொடுத்து பாடுற பாட்டை கூட தான் நீங்கள் கலாய்க்கிறீங்க அப்படின்னும் போது அது இயல்பாக உங்களையும் சாரும். ஓகேவா? இது இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததுமே வந்து நீங்கள் வந்து அது 2 பக்கமும் இருக்கிற கூர்மையான கத்தி. இது எப்படி வேணாலும் அது வந்து செயல்படும். முக்கியமாக வந்து
அபூர்வ சொல்ல மாதிரி சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அந்த மாதிரி தான் இதுவும், எந்த பக்கம் வேணாலும் போட்டு விட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டெம்ப்ட் ஆகி டென்ஷன் ஆகி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லி, ஏன்பா சீக்ரெட் டாஸ்க்கு யாராவது சொல்லுவாங்களா? சீக்ரெட் டாஸ்க்கு சொன்னால் அப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி வந்து நாமினேஷன் பாஸ் ஃப்ரீலாம் கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுவார், மூட் ஆஃப் ஆவார், ஒரு மாதிரி வந்து எல்லாத்தையும் யோசிச்சு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவார், ஐயோ ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை வந்து இவங்க எப்படி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நாம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஒய்ஃப்லாம் கலாய்ப்பாங்கன்னு நினச்சி சொல்லிட்டோமே. அப்புறம் தான் ஒரு ரியலைஸ் பண்ணி போய் அவங்கக்கிட்ட போய் சாரி நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அப்புறம் ரியலைஸ் பண்ணி தான் வந்து வாட்டர்மேன் வந்து சொல்லுவார், நான் மட்டும் சொன்னது செஞ்சுருந்தா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அதுதான் நான் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த டாஸ்க்கு மட்டுமே அது வந்து சீக்ரெட் டாஸ்க்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உழைப்பை கொடுக்குற ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஒரு சின்ன வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாது திருத்தி விட்ருவீங்களா நீங்கள்? அதுதான். ஸோ இதை தான் வந்து சொல்லும்போது இதிலேருந்து தான் அவர் வந்து நிறைய மாற ஆரம்பித்தார். இன்றைக்கி பார்வதி பண்ண அடாவடித்தனத்தை ஒரு 8லேருந்தே பார்த்துட்டு தான் இருந்தார். அதில் வந்து பார்வதிக்கான வார்த்தையை சொன்னதான் அவங்க வந்து அவர் வந்து பானைன்னு சொல்லிட்டு அப்புறம் பானைப்பத்திர ஓனாண்டி அப்படின்னு மாற்றி கரெக்டான்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பானைகள்லாம் சொல்லாங்க, பாடி ஷேமிங்லாம் பண்ணாதீங்க சொல்லி தான் இவ்வளோ ஒரு சண்டை. முதல் முறையாக விக்ரம் வந்து 36வது நாளில் வெளியே வந்திருக்காரு. அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துடுச்சுன்ற ஒரு மொமெண்ட் அது ஆக்சுவலி. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் அவர் எப்படி பேச போகிறாரு, என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோடுங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.